தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இது உங்கள் நியூட்ரன் மீடியா யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஒரு நண்பர்களாக இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அப்டேட் வீடியோக்குள்ளே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்னால் கண்டிப்பாக தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு காமன் அப்ளிகேஷன்னா அது கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் அப்ளிகேஷன் இந்த வாட்ஸ்அப் தான். இந்த அப்ளிகேஷன் மூலிமா ஃபோட்டோ அனுப்புறதாகட்டும், வீடியோ அனுப்புறதாகட்டும், ஆடியோ மெசேஜஸ், வீடியோ கால், ஆடியோ கால் அப்படின்னு எல்லா வகையான ஃபியூச்சருமே இதில் கொண்டு வந்திருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப்பில் டாக்குமெண்ட் ஒரு செக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய இந்த ஃபியூச்சரை பல பேர் உங்களில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சில பேருக்கு இது தெரியாமல் இருக்கும். அந்த தெரியாத சில பேருக்கு தான் இந்த டாக்குமெண்ட்டை பற்றியான வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் அந்த டாக்குமெண்ட் செக்ஷன் எப்படிலாம் நமக்கு யூஸ் ஆகுன்றதையும், அதிகபட்சம் அந்த டாக்குமெண்ட் ஃபைலில் எவ்வளோ எம்பி ஃபைல் சென்ட் பண்ணலான்றதை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் டாக்குமெண்ட்டில் அதிகப்படியாக 100 எம்பி வரைக்கும் உள்ள ஃபைலை நீங்கள் சென்ட் பண்ணலாம். அது இமேஜ் ஆகட்டும், வீடியோவாகட்டும், ஆடியோவாகட்டும், இல்லை பிடிஎஃப் ஃபைல் ஆகட்டும், இல்லை அன்சப்போர்ட்டட் ஃபைல் ஆகட்டும், 100 எம்பிக்கான ஃபைலை நீங்கள் இதில் சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இது வரைக்குமே ஆடியோ வீடியோ நாங்கள் அனுப்பிச்சிக்கிட்டு தானே இருக்கோம், ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அனுப்பிட்டு தானே இருக்கோம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் என்றைக்காவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய ஃபோட்டோவுக்கும் உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஃபோட்டோஸ்க்கும் உள்ள அளவை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா உங்களோட ஃபோனில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எம்பி ஆகட்டும், அதோட மெகாபிக்சல் ஆகட்டும் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ் அவங்க ரிசீவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் எம்பி ரொம்பவே கம்மியாக இருக்கும், ஃபோட்டோ மெகாபிக்சலும் கம்மியாக இருந்திருக்கும். இதுக்கான காரணம் வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய லார்ஜ் ஃபைலை அது ரொம்பவே ஷார்ட் பண்ணி அனுப்பும். இதுதாங்க காரணம். அதனால தான் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அனுப்பும்போது அதோட சைஸ் ஆகட்டும், அதோட மெகாபிக்சலை கம்மி பண்ணி அவங்களுக்கு கம்மியான எம்பியான ஃபைலாக அதை சென்ட் பண்ணுது. இப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய இமேஜை ஒரிஜினல் குவாலிட்டியோட அவங்களுக்கு அனுப்பணும்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட் செக்ஷன் தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த டாக்குமெண்ட் செக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத சிலருக்காக இந்த வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். 2 ஃபோட்டோஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டையும் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபோட்டோஸை பார்க்கும்போது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் ஃபோட்டோவோட டீட்டெயிலில் பார்க்கும்போது ரெண்டுத்துக்கான ஃபோட்டோ சைஸ் ஆகட்டும், மெகாபிக்சல் ரெண்டுத்துக்குமே வித்தியாசத்தை இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாகவே பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.